நீங்க 3 வருஷத்துல தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு இவரால நீங்க சொல்லுங்க. எய்ம்ஸ் செங்கல் தூக்கிட்டு வந்ததுனால தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது நடந்தது நீங்க சொல்லுங்க. இவர் என்ன சாதிச்சாருன்னு இவர் துணை முதல்வர் ஆக்கியிருக்காங்க. ஸ்டாலின் கூட பொறுமையா இருந்து என்ன அவமானப்பட்டாலும் அப்பா நம்பவே இல்லைன்னு தெரிஞ்சாலும் பொறுமையா அப்பா கூடயே இருந்தாரு. இவர் அரசியலுக்கு வந்து எத்தனை நாள் கரவேஷ்டி கட்ட மாட்டேன்றாருங்க. கரவேஷ்டி கட்டணும். உங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. கீழே பார்த்து மேல பேசுவாங்க. ஒரு பிரசன்ஸ் இருக்கணும், ஒரு பிரசன்டேஷன் இருக்கணும், போற இடத்துல நம்மள மதிக்கணும், நம்ம போறவங்களுக்கும் நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கணும், டீசெண்டா ட்ரெஸ் பண்ணணும். கரெக்டா? இல்லைன்னா நீங்களும் லுங்கி கட்டிட்டு வந்திருக்கலாம். கவர்னர் மாளிகையில துணை முதல்வரா பதவியா இருக்கிறாரு ஜீன்ஸ் டிஷர்ட்டோட. அப்ப என்ன நீங்க தமிழன்டா, ஹிந்தி தெரியாது போடா, இவர் ஹிந்தி தெரியாது போடா, நான் தமிழன்டா, தமிழ்நாட்டை காப்பாத்துறேன்டா, தமிழ்நாட்டை வாழ வைப்பேன்டான்னு சொல்றவங்க வேஷ்டி கட்டுறதே அவமானமா நினைக்கிறாங்க. அதான் சொல்றேங்க. அதேதான் நானும் சொல்றேன். கம்ஃபர்ட்டுக்காக இருக்காரு அவர் அந்த பதவியில, தமிழ்நாட்டு மக்களுக்காக இல்ல. கம்ஃபர்டபுளா இருக்காரு, கம்ஃபர்ட்டுக்காக இருக்காரு.